ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் சொல்கிற விஷயம் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க தெரியாமல் இருக்கலாம், தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து என்ன ஃபேக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபேக்டே ரொம்ப காரமான விஷயம், அதாவது ரெட் சில்லி தான். உலக அளவில் மிளகாய் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கிறது சைனா தான். இந்தியாவில் மிளகாய் உற்பத்தியில் முதலிடம் பிடிச்சிருக்க மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. நம்ம எல்லாருக்கும் சொந்த ஊர் இருக்கிற மாதிரி இந்த சிவப்பு மிளகாய்க்கு சொந்த நாடே இருக்குது. புரியலையா? இந்த மிளகாயோட ஹோம் டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தாங்க. இந்த மிளகாய் எதனால் சிவப்பு நிறத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாயில் காஸ்போரியம் இருக்குது. அதனால தான் இந்த மிளகாயோட நிறம் சிவப்பு நிறமாக இருக்குது. சிவப்பு மிளகாயோட விளைச்சல் ஒரு ஏக்கருக்கு 2000 கிலோ கொடுக்குது. ஆனால் சிவப்பு மிளகாயை நம்ம விதைக்கும் போது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ சிவப்பு மிளகாய் விதைகள் இருந்தால் தான் நம்ம விதைக்கவே முடியும். நம்மளோட ஃபேக்ட் நம்பர் 2 ரம்புட்டான் பழத்தை பற்றி தான். ரம்புட்டான் பழத்தை இங்கிலீஷில் ஹேரி லிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக காணப்படுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஹோம் டவுனான மலேசியா, இந்தோனேஷியா அந்த பகுதியில் தான் ரம்புட்டான் பழம் மிக அதிக அளவில் காணப்படுது. இந்த ரம்புட்டான் பழத்தோட தோலில் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டே இருக்குது. அது என்னன்னா, இந்த பழத்தோட தோல் நல்ல ஒரு இன்சுலின் சுரப்பியாக பயன்படுது. இதனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு அதோட சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. அடுத்ததாக நாம் இப்போது வெத்தலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெத்தலையோட மேஜர் பெனிஃபிட், மெடிக்கல் வேல்யூன்னு கூட நம்ம சொல்லலாம். அது என்னென்னா, புற்றுநோய்க்கும் தோல் அலர்ஜி நோய்க்கும் இந்த வெத்தலை மருந்தாக பயன்படுது. விவசாய நிலத்தில் நம்ம எதை விதைச்சாலும் அறுவடைன்னு ஒன்று நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த வெத்தலையை இயற்கை அறுவடை, செயற்கை அறுவடை அப்படின்னு 2 விதமாக பிரிக்கலாம். குறிப்பாக இந்த செயற்கை அறுவடை முறையில் செயற்கையாக வெற்றிலையை கட்டமைப்பு பண்ணி அதை அறுவடை செய்யும் முறைக்கு பேர் புரோஜான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாம் டாம் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறவரோட பேர் தான் டாம் ப்ரவுன். இவரை அப்பலாக்கியன் ஆப்பிள் ஹண்டர்னு சொல்லுவாங்க. இவர் யாரா, இவரை பற்றி நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை கேட்டால் இவர் யார் நீங்களே போய் தேடி பார்ப்பீங்க. அப்படி என்ன இவர் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இருக்கிற பழத்தில் நம்ம என்ன பழம் என்ன வெரைட்டி நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவர் சும்மா இல்லாமல் தொலைஞ்சு போன 1200 ஆப்பிள் வகையை கண்டுபிடிச்சி மீட்டெடுத்துட்டு கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ஃப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கேபர்லாட் கிரேப்ஸ். கிரேப்ஸில் என்ன புதுசாக இருக்க போது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வகையான கேபர்லாட் கிரேப்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கிரேப்ஸ் தான் உலகத்திலேயே ரொம்பவே அரிதான ஒரு திராட்சையாக பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு அரிதான ஒரு கிரேப் இது அப்படின்னா, இந்த உலகத்தில் பில்லியன் கணக்கான மக்கள் பில்லியன் கணக்கான ஏக்கர்ஸ் நிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த வகையான திராட்சை மட்டும் வெறும் 2 ஏக்கர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே விளையுது. அந்த 2 ஏக்கர் நிலம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஒரு காமனான ஃபேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம அந்த சாப்பாட்டில் இருக்கிற விஷத்தன்மை நீங்கி ஒரு சுத்தமான சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்கும். மிளகு மாதிரியே ஜீரகத்தையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம பாடி எப்போதுமே ஆக்டிவாகவும் ரொம்பவே சில்னஸாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம HDP பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன HDP ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிளியராக புரியும். இந்த HDP முறை விவசாயிகளுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, மரங்களோட அளவை குறைச்சி உற்பத்தியோட அளவை அதிகரித்து அதன் மூலமாக வர ப்ராஃபிட்டையும் அதிகரித்து தரது தான் இந்த HDP முறையோட மோட்டோவே. இதை வச்சு பார்க்கும்போது இது உண்மையிலேயே விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோன்னா, நார்மலாக ஒரு ஏக்கருக்கு நம்ம 400 ஆப்பிள் மரம் தான் நட முடியும். ஆனால் இந்த HDP முறையை பயன்படுத்தி சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மரங்களை HDP முறை மூலமா நம்ம நட முடியும். அந்த 400 ஆப்பிள் மரத்தின் மூலமாக நமக்கு 10 டன் ஆப்பிள் தான் கிடைக்கும். ஆனால் இந்த HDP முறை மூலமாக நடப்பட்ட எல்லா மரத்துலேருந்தும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 140 டன் ஆப்பிள் நமக்கு கிடைக்கும். உண்மையிலே இது மிகச்சிறந்த முறை. இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு HDPனா என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. HDP ஹை டென்சிட்டி. P என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக நம்ம பாலினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பாலினேஷன் அப்படின்னா தமிழில் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலினேஷனில், அதாவது மகரந்த சேர்க்கையில் 3 விதங்கள் இருக்குது. அது என்னென்னா எண்டமோஃபிலஸ், ஆர்னிட்டோஃபிலஸ், ஆனிமோஃபிலஸ். பறவைகள் மூலமாக நடக்கிற பாலினேஷனுக்கு ஆர்னிட்டோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையோட காற்றின் மூலமாக நடக்கிற மகரந்த சேர்க்கைக்கு ஆனிமோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஹோம்ஸ்டெட் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாதி பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டே அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியாமல் பல பேர் இருப்பாங்க. அவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் தன்னுடைய தோட்டத்தில் விதவிதமாக பயிர்கள், மரம், செடி, கொடி, அது மட்டும் இல்லாமல் ஆடு, மாடு, கோழி, மீன் இப்படி எல்லா விதமான பயிர் உயிரினங்களை கூட்டு முறையில் செய்கிற விவசாயத்தை ஹோம்ஸ்டெட் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கடைசியாக பார்க்க போகிற இந்த 10வது ஃபேக்ட் என்னென்னா பொகைன்வில்லாவை பற்றி தான். பொகைன்வில்லாவை நம்ம ஊரில் காகிதப்பூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொகைன்வில்லாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செடியை நம்ம செடியாக மட்டும்தான் வளர்க்க முடியும். ஆனால் இந்த பொகைன்வில்லா மட்டும் நம்ம செடியாகவும் வளர்க்கலாம், கொடியாகவும் வளர்க்கலாம், தேவைப்பட்ட நம்ம வீட்டுக்கு வேலியாகவுமே இதை வளர்க்கலாம். இந்த பொகைன்வில்லாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிங்க் பொகைன்வில்லா, ஒயிட், வயலட் இந்த மாதிரி பல கலர்ஸில் இருக்குது. என்னதான் கலர்ஸ் இருந்தாலும் இதில் பூக்கிற பூ எப்போதுமே ஒரே கலரில் தான் இருக்கும். அது என்ன கலர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 10 ஃபேக்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். பார்த்தவங்களுக்கு இது எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ்லாம் ரொம்பவே புதுசாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த ஃபேக்ட்ஸை அவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு விலை கம்மியாக பிளான்ஸ், க்ரோ பேக்ஸ், பாட்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம சாந்தி ஆன்லைன் plants.com விசிட் பண்ணி பாருங்கள். ஃபைனலி உங்களுக்கு தெரியாத 10 ஃபேக்ட்ஸ் பற்றி சொல்ல எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.